ஏய் இன்னைக்கு முடியாதுயா போலாம் அப்படி ஸ்லைட்டாக இந்த மாதம் 22ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டின் மாநில முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்களுடைய 52வது பிறந்த விழாவை தமிழக முதல்வர் அவர் சினிமாத்துறையின் பிறந்து கூட இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிறார். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மதுரையில் நம்ம சென்று ஸ்டைல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு மதுரை பற்றி பல ஊர்களுக்கு காமிச்சு தொழிலை ஒரு பேசி முக்கியமாக அவராக எழுதி அவர் தொடர்ச்சியாக 2 வருஷம் தளபதி இதை வந்து தொடர்ச்சி 2 வருஷமாக தினமும் ஒரு 250-300 பேருக்கு வந்து உணவளித்து மிகப்பெரிய ஒரு அதனுடைய ஒரு ஹைலைட்டாக ஒரு ஃபேமஸாக அது வந்து முதலமைச்சருடைய 22ஆம் தேதி நடக்க பிறந்தநாள் 10,000 பேருக்கு நீங்கள் மதுரையில் பெரிய 3000-4000 பேருக்கு மேலே வரைக்கும் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. 1,70,00,000 பேருக்கு மேலே தளபதி அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி, அரசியல் புரட்சி எம்ஜிஆரை கடந்து இருக்கின்றது. அவர் வந்தவுடன் அவர் செய்ததில் என்ன ஒரு சமூக நீதி புரட்சி பண்ணியிருக்கிறார். கூட்டணி மந்திரி சபை அமைத்திருக்கிறார். இது வந்து தமிழ்நாடு அரசியலில் இதுதான் முதல் தகவல். அப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. பத்திரப்பதிவுலேருந்து நீங்கள் எதை எடுத்தாலுமே மக்களுக்கான ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கடந்த அரசியல் எல்லாம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எவ்வளோ காட்டுகிறது தெரியும். ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தரது எனக்கு தெரிந்து நிறைய பேர் என்னை சந்திக்க வருவாங்க. மருத்துவராக டாக்டர் சரவணன் மக்கள் தொழிலதிபர்லாம் சொல்கிறாங்க பழைய கரப்ஷன் இல்லை சார்ன்றாங்க. ரியல் எஸ்டேட்டில் கரப்ஷன் குறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார் சோலார் பேனல் அமைச்சதில் போயிருந்தேன் 5 இயர்ஸ் லஞ்சம் இல்லாமல் எனக்கு பொருள் கிடச்சி சார்னு சொல்கிறாங்க. அவங்க அடுத்தவர் சொல்கிறாங்க அதில் ஹைலைட்டாக தமிழக முதல்வருடைய இந்த செயற்கரிய இந்த ஒரு காரியம் ஊழலை ஒழிப்பதற்கான இந்த முன்னெடுப்பு நான் சொல்ல போன ஒரு பயன் அவர் சொல்கிறாங்க. நான் லஞ்சம் கொடுக்காமல் சோலார் பேனல் அமைச்சா எனக்கு லாபம் வரும். அப்போ எனக்கு என்ன தோணும், என்னோடய ஊழியர்களுக்கு அந்த லாபத்தில் அவங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க எனக்கு ஒரு இது வரும். எனக்கு இந்த மாதிரி பல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் ஒரு மனசு வரும். இந்த 5 வருஷ ஆட்சியில் நிச்சயமாக சிஎம் சாரோட கனவு நிறைவேறும். இந்த மாதிரி என்னென்ன எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லி சொல்கிறாரு. பல்வேறு இளைஞர் பெருமக்கள் எல்லாம் பின்னாடி அவர் பின்னாடி இருக்கிறாங்க. பிறந்தால வாழ்த்துற மாதிரி மழையும் பல்லாண்டு காலமாக மிகப்பெரிய செய்தி செய்கிறது. அத்தனை பேரும்